எல்லோருக்கும் மாலை வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நேற்று என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே அப்பா, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே எல்லாரும் ஒவ்வொரு குடும்பமாக வந்து இந்த ஆலயத்தில் ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் அயரெடுக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனையை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே ஆரம்பத்தின் இந்த சர்வீஸ் முழுவதும் ஆண்டவரே ஆரம்பம் வந்து இறுதி வரை அப்பா உமது கரம் கூட இருப்பதாக அப்பா. ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் வாங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் மைண்டை உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்துடாப்பா. நீங்கள் எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே உமது வார்த்தைக்கு எங்களுக்கு ஆண்டவரே செவி கொடுக்க ஆண்டவரே உமது வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க நீங்கள் எங்கள் கூட பேசுறதை நாங்கள் கேட்க ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே உமது வசனம் எங்கள் பாதைக்கு தீபமும் வெளிச்சமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போயிருமானவன் ஆண்டவரே ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆண்டவரே உண்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையும் உத்தமமாக நடக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. அப்பா ஆராதனை வேலை முழுவதையும் அது கருத்தில் ஒப்பு கொடுத்துறோம் அப்பா. ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்க அப்பா. அதே போல் ஆண்டவரே மெசேஜ் கொடுக்குற பாஸ்டரை கூட கருத்தில் ஒப்பு கொடுத்துறோம் அப்பா. அவங்க கூட வந்து நீங்கள் பேசுங்கப்பா, கைட் பண்ணுங்க அப்பா. என்ன வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லணும்னு நீங்கள் வைத்திருக்கீங்களோ அப்பா. அதன்படி அவங்களை நீங்கள் நடத்துங்க அப்பா. அப்பா நன்றி அப்பா. யாராரும் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்காங்களோட அவங்க தேவைகளை எல்லாத்தையும் நீங்கள் சந்திங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கூட ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டோட இடத்துல நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டோட பிரசனத்தில் எப்பெல்லாம் நாம் வந்திருக்கிறோமோ நமக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அநேக கதைகள் உண்டு. இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் அது ஏராளம். ஹல்லேலூயா. ஒருவர் கூட சொல்ல முடியாத தேவன் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று. ஏனென்றால் தேவன் நம்முடைய சிறு பிராயம் முதல் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆண்டோட சத்தியத்தை அறிந்து ஆண்டுகளாக வந்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நன்மைகளால் நம்மளை முடிசூட்டி நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேலையும் கூட நம்மளோட வாயிலை திறந்து நன்றியோடு ஆண்டோட ஆராதிப்போமா? நீ போன்ற வந்தோ நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ காருண்யத்தை நீ போன்ற வந்தோ வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இதை நிறைவேற்றினீ வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இதை நிறைவேற்றினீ நன்றி சொல்வோம் உள்ளவரை குறையாமல் காத்திடும் வல்லவரை நன்றி சொல்வோம் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே உடன்படிக்கை மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே நன்றி சொல்வோம் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை நன்றி சொல்வோம் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின தாயிலும் கூட வந்தே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வார்த்தையினால் கரங்களினால் இதை நிறைவேற்றினே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இதை நிறைவேற்றினே நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே நன்றி சொல்வோம் உள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே வெட்கப்பட்ட தேசத்திலே நீதியும் புகழ்ச்சியும் ஆகி வெட்கப்பட்ட தேசத்திலே நீதியும் புகழ்ச்சியும் ஆகி வெட்கப்பட்ட தேசத்திலே நீதியும் புகழ்ச்சியும் ஆகி வெட்கப்பட்ட தேசத்திலே நீதியும் புகழ்ச்சியும்
வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆகினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வார்த்தையினால் கரங்களினால் நிறைவேற்றி வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. 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 நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்தாரே. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கும். ஹல்லேலூயா. நம்ம குறைவில்லாமல் நடத்தினார். குறைவுபட்ட நேரத்துல அவரே நமக்கு நிறைவாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வறட்சியான நாட்களில் ஆண்டவரே நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. He satisfied our soul. நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்தினார். Oh, he is a God who satisfies our soul. நம்முடைய ஆத்துமாவை நிறைவுள்ளதாக்குகிறார். ஓ புஷ்டியும் பசுமையுமானதாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்ம ஒவ்வொருத்தங்களும் கூப்பிட்டு கேட்டால் நம்ம ஒவ்வொருத்தங்களும் நம்ம டெஸ்டிஃபை பண்ணலாம். நம்ம டெய்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய அன்பை நம்ம ருசிக்க முடியும். நம்மளுக்கு ஒப்பான இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தங்களுமே டெஸ்ட் பண்ணி தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லையும் செங்கடெல்லாம் முன்னாடி நிற்கும் போது ஆண்டு அதை பிளந்து கொடுத்தாரு, மன்னாவை பொழிஞ்சாரு. ஒவ்வொரு நேரத்திலையும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் சாட்சி சொல்லலாம், அன்று தேவையான சகல நன்மைகளையும் நம்முடைய தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். நம்ம தேவனுக்கு ஒப்பான தேவன் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அவர் சொல்லாகும், அவரை கட்டளையிட நிற்கும் சகல அதிகாரம் இருந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. உங்க ஒப்பான தேவன் யாருமே இல்லை. கர்த்தாவே தேவன் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமானவரையா உற்சாகமானவரையா பூமியிலும் உற்சாகமானவரையா கர்த்தாவே தேவன் உற்சாகமானவரையா வானத்திலும் பூமியிலும் உற்சாகமானவரையா
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களுக்கும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. தூதர்களுக்கும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷிக்கிறே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் எங்கள் அற்புதம் செய்திடுவி. உம் நாமம் அதிசயம் எங்கள் அற்புதம் செய்திடுவி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி செல்வி. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி செல்வி. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஐயா பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா? Oh, He alone deserve your praise. He alone deserve your worship. Oh, we praise you, Lord. Oh, who is there like you, Lord? Oh, who is there like you? Who is there like you, Lord? பகலிலே மேக ஸ்தம்பமானோம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமானோம். பாருங்க, பார்வோன் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள அவங்களை துரத்தி கொண்டு வரும்போது இந்த மேகம், இந்த பிரசன்னம் அதுதான் நடுவுல நின்றது. இட் டிவைடட். நம்முடைய பாதுகாப்பு, நமக்கு வெளிச்சம் தருகிறது இந்த பிரசன்னம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அது வெளிச்சமா இருந்தது, ஆனால் பார்வோனுக்கு அது இருளா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ரொம்ப கிளியரா எழுதப்பட்டிருக்கிறது,
அவர்களுக்கும் அது இருளாய் காணப்பட்டது. they were confused அந்த பிரசன்னத்துக்குள்ள வரும்போது. my dear friend, உனக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை அக்கினி ஆஸ்திரங்கள் இருக்கலாம், பிசாசின் தந்திரங்களா இருக்கலாம். if you want to confuse him, stay in his presence. அவருடைய பிரசன்னத்தை காட்டிலும் பாதுகாப்பான இடம் வேறு எதுவும் இல்லை. there is nothing else safe for you but to stay at his feet, but to stay at his presence, but to stay at his presence. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உடைய பாதத்தை நான் விட மாட்டேன்ப்பா. எத்தனை ஏளனமான சொற்களா இருந்தாலும் நான் உம்மை விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விட்டு போகிறதில்லை, உம்மை நான் விடுகிறதில்லை என்று சொல்லி யாக்கோபு போராடினதை போல நான் உம்மை விடுகிறதில்லைப்பா. உம்முடைய பிரசன்னத்துல நான் இருக்கும்படி விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஓடைய பிரசன்னம். எலியாவுக்கு ஒரு யேசபேல் இருந்தபோது எதிராக இருந்த 450 தீர்க்கதரிசிகள் எதிராக நின்றபோது கூட சவால் விட்ட அந்த எலியாவிற்கு அந்த ஒரு யேசபேலின் வார்த்தைகளுக்கு தயங்கின ஒரு எலியா தீர்க்கதரிசி. நினிவே பட்டணம் எதிராக இருந்தபோது சவால் விட்ட அந்த யோனாவுக்கு மறுபக்கமாய் அவங்க ஆண்டவர் பக்கம் திரும்பின போது அவனுக்கு ஒரு சூறை செடிக்கு கீழே பதுங்க போன அந்த யோனா இன்னைக்கு தெய்வ பிள்ளைங்களை, இன்னைக்கு உங்களுக்கு என்ன அந்த தயக்கம், எந்த சவால் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது? உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கையில தன்னுடைய குமாரர்கள் பயங்கரமா இருக்கணும்னு நினைச்சான். ஆனா குமாரர்களாலேயே தோர்த்தப்பட்டானே, கலங்கலையே. ஆண்டவருடைய பக்கமாய் நின்றான். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற என் தேவன் உண்டு, எனக்கு தாபரமாயிருக்கிற என் தேவன் உண்டு என்று அவர் பக்கமாய் நின்ற அந்த தாவீது சிறைச்சாலை அண்டை நின்ற போதும் பவுலும் சீலாவும் துதிக்கிற அந்த சத்தம் அவர்களை எழுப்பின. அந்த துதியின் சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு என் தேவன் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறார். இன்றைக்கு வாயினால் எழுப்புவோமா அந்த துதியின் சத்தத்தை? ஆண்டவரே, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் என்னுடைய சத்தம் காலையும் மாலையும் நான் எழும்புவேன். ஆண்டவரே, எனக்கு எதிராக நான் எழும்பணும்னு வேலையில எழும்பினாலும் என்ன கீழே தாழ்த்துதே ஆண்டவரே. சாட்சி சொல்லணும்னு வரும்போதெல்லாம் நான் தயங்குகிறேனே ஆண்டவரே, மடிந்து விடுகிறேனே. எந்த காரணமாயிருந்தாலும் என் தேவன் இந்த துதியின் சத்தத்தை இன்றைக்கு உங்களுக்குள்ளாக இருந்து தட்டி எழுப்ப பண்ணுகிறார். வாயிலிருந்து துவங்குவோம் அந்த துதியின் சத்தத்தை. ஒரு மனதாக எல்லாரும் இன்னைக்கு எழுப்புவோம். உங்களை வீழ்த்திக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட காரணமாயிருந்தாலும் let us raise the voice of hallelujah, raise the banner of hallelujah. ஓ ரமம சந்தரகரதரதர வாயின் கட்டுகளில் நேரத்துல ஒரு மனமாய் அறுக்கப்படுவதாக. ஓ துதியின் சத்தம் இன்றைக்கு எழுப்புவதாக. குடும்பத்தின் சாபங்கள் அறுக்கப்படுவதாக. காலையும் மாலையும் அல்லேலூயா. ஓ நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. ஓ காலையும் மாலையும் அல்லேலூயா. ஓ நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொந்தமற்றதே என் ஆத்மாவு பாடு சொல்லுவோம் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா.
தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா. கண்மலை உச்சியிலே அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அப்படி எல்லாம் வாயை திறந்து அந்த ஒரு சரணத்தை நான் பாட போகிறோம். உங்க சத்தம் மாத்திரம் கேட்கணும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடுமா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். We praise your name, we praise your name.
We magnify your name, we magnify your name. Be glorified, be magnified. இந்த இடத்துல உயர்ந்திருப்பீராகப்பா. ஓ எங்க வாழ்க்கையில் நீ உயர்ந்திருப்பீராக, எங்க சிங்காசனத்துல நீ உயர்த்தப்பட்டிருப்பீராக டாடி. ஓ ஒருவருக்கே நாங்க சிங்காசனத்தை அமைக்கிறோம் பாதா. ஓ எங்க இருதயமாகிய சிங்காசனத்துல ஒருவருக்கே இடத்தை நாங்க கொடுக்கிறோம் டாடி. ஓ ஹalleluya. உலகத்துக்கு அல்ல, சிற்றின்பங்களுக்கு அல்ல, ஓ உலக பெருமைக்கு அல்ல, மாம்சத்திற்கு அல்லப்பா, உமக்கே இடத்தை தந்திருக்கிறோம் டாடி. ஓ be glorified. எந்த சூழ்நிலையானாலும் எங்களுக்கு பாட உதவி செய்யுங்கப்பா. ஓ பாட உதவி செய்யுங்கப்பா. ஓ மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த உலகத்தின் ஆசைகள், உலகம் அதெல்லாம் மாயை. பிரசங்கி சொல்லுகிறான், வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லாம் மாயை 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 என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் சமதரித்த அந்த பிரசங்கி சாலமோன் சகல ஞானத்தையும் படைத்தவன். அவன் சொல்றான், காரியத்தின் கடை தொகையை நீ கேளப்பா. Hear the summary of the matter. கடைசி அதிகாரத்துல பிரசங்கியில வாசிக்கிறோம், வாழ்க்கையின் சம்மரி இதுதான்யா. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். Nothing else. அதுவே உனக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எல்லாம் கடந்து போய்விடும். உலகத்தின் ஐஸ்வர்யம் கடந்து போய்விடும். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கடந்து போய்விடும். ஒரு நாள் வெறும் கையோடு தேவாதி தேவனுக்கு முன்பாய் நாம் போய் நிற்க வேண்டும். சிங்காசனத்துக்கு முன்பாய் போய் நிற்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை இன்றைக்கு அண்டிக் கொள்வாயனா? எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கோ நீங்க சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியுமா? உங்களால் இந்த மாலை வேளையில சொல்ல முடியுமா? எனக்கோ என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் கொஞ்ச காலத்துல குமாரனுடைய கோபம் பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு சிறு குழந்தையை போல வரப்போகிறவர் அல்ல, இன்னொரு ஆட்டுக்குட்டியை போல வரப்போகிறவர் அல்ல. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். மேகங்கள் மேலே சர்வ சேனையின் தூத சேனையோடு அவர் ஒரு நாள்ல இறங்கி வரப்போகிறார். ஓ மாம்சமான யாவும் அவரை காண போகிறது. ஓ மரித்தோர் யாவரும் எழுந்திருக்க போகிறார்கள். அவருக்கு முன் சென்று நாம் அவரை போய் தரிசிக்க போகிறோம். ஹalleluya. அந்த பிரசன்னத்தை நாடுவோம். அந்த மாலை வேளையில அவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே உன்னுடைய பிரசன்னம் எனக்கு போதும்பா, வேற எதுவும் எனக்கு வேணாம். இந்த உலகம் எல்லாம் கடந்து போகுது, இந்த வேஷம் கடந்து போகுது, எனக்கு உடைய பிரசன்னம் போதும்னு சொல்லி பாடுவோமா? ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Hallelujah.
இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பாய்ந்து வரட்டும், என் மேல பாய்ந்து வரட்டும். கேளுங்க அவரை பார்த்து. ஓ பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ரெண்டு கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேளுங்க. பிரசன்னம், சுகமாக்குகிறவருடைய பிரசன்னம், உன்னை பலப்படுத்துகிற பிரசன்னம், ஓ நோய்களை மாற்றுகிற பிரசன்னம், ஓ கண்மலை தமிழ் பொடியாக்குகிறவருடைய பிரசன்னம், ஓ பெண்மான்களை ஈடுபடி பண்ணுகிறவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை. Oh, the பிரசன்னம் ஐயா.
பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அருளி செய்கிறவர். இந்த நேரத்தில் உங்களுடைய பலனை கட்டளையிடுங்கப்பா. பலத்தின் ஆவியினால, பலத்தினுடைய பிரசன்னத்தினால் ஓ அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பிரசன்னம் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கடந்து வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் டாடி. தடைகளையும் நிர்மூலமாக்குகிற உடைய பிரசன்னம் ஹalleluya இந்த இடத்துல ஆண்டவரே அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அசைவாடுங்கப்பா, 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 அசைவாடுங்கப்பா. அவளை பார்த்து சொல்லுங்க, என்னால் நடக்க முடியல, உம்பலதா என்னை நடத்தி. ஒரு அருமையான பாடல் உண்டுல்லோ, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்க, என்னால நடக்க முடியலப்பா. சொல்றீங்களா? பலன் இல்லை, பலன் குன்றினவளாய் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். அவரிடத்துல கேளுங்க, என்னுடைய பலத்தினால நிரப்பாடுவேன். அன்றைக்கு எலியாவை பார்த்து சொன்னவன், நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் உண்டு. அவனை எழும்பி புசிக்கும்படி சொன்னான், உட்கொள்ளும்படி செய்தான். அவன் ஓடும்படி, அவன் போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படி. பாருங்க, எப்போ முடியலன்னு சொல்றோமோ அப்பதான் அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்போ உங்களால முடியலன்னு சொல்றீங்களோ அப்பதான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. பவுல் சொல்றாரு, என்னிடத்துல இந்த பலவீனம் நீங்கி போகும்படி எத்தனையோ தூரம் ஆண்டவரிடத்துல நான் முறையிட்டேன். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். அந்த பூரணரை நோக்கி பார்த்து, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அவைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாய் அதிராதிருப்பீர்களோ. எப்பேற்பட்ட தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் கடந்து வருகிறோம் என்பதை உணர்த்தும்படிக்காய் தேவனுடைய பிரசன்னத்தை அசட்டையாய் எண்ணின இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லிய வார்த்தை, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, எனக்கு முன்பாய் அதிராதிருப்பீர்களோ, நடுங்காதிருப்பீர்களோ. நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், கடற்கரையையும் அதன் மணலையும் எல்லையாய் நிறுவின தேவன், அந்த சராசரங்களை அதனது இடத்திலே வைத்திருக்கிற தேவன், எனக்கு முன் அதிராதிருப்பீர்களோ. மாலை வேளையில அப்பேற்பட்ட பிரசன்னம் உள்ள, மகிமையின் பிரசன்னம் உள்ள தேவனை நாம் அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகாரம் பெற்றிருக்கிறோம். ஒரு தகப்பனிடத்தில் போகிறதை போல நாம் சென்றாலும் அவர் தேவன் என்பதை, ராஜாதி ராஜா என்பதை, கர்த்தாதி கர்த்தர் என்பதை, இந்த உலகத்தை படைத்தவர், காக்கிறவர், ஒரு நாள் நியாயம் தீர்க்கிறவர் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகாதிருக்க கடவுள்.
நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே, மேற்கொள்ளட்டும். உம்முடைய வசனம் எங்கள் இருதயத்துல பாய்ந்து செல்லும்படிக்காய், எங்கள் ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கும்படிக்காய், உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. இந்த வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட். இந்த வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. October 5th 10 AM to 1 PM ஆன்லைனில் இருக்கும். We'll send you the notifications for that. Please come and join. And the next week is communion service. Communion, please come and take part of it. இந்த வாரத்தில் birthdays and anniversaries. September 29th to October 5th. யாராவது இருந்தீங்கன்னா if you can come forward, pastor will pray for you. நாம் எல்லாரும் பிறந்த நாளுக்கு அனிவர்சரிக்காக ஜெபிக்கிறது எதுக்கு தெரியுமா? சும்மா ஏதோ ஜெபிச்சு ஒரு மந்திரிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்றதுக்காக இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் உடன் நிற்கிறோம். ஏன்னா நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு குடும்பத்தினால பிறந்ததுனால அல்ல, இந்தியாவிலிருந்து வந்ததுனால அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு குடும்பமாக்கப்பட்டவர்கள். ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மகிழ்ந்தாள், அது பிறந்த நாளோ அனிவர்சரியோ முழு குடும்பமும் சந்தோஷப்படுகிறது இல்லையா? அந்த சந்தோஷத்தில் மாத்திரம் அல்ல, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நடவடிக்கைகள்ல உங்களை உற்சாகப்படுத்த, அதுதான் அதற்காக நாம அழைத்து ஜெபிக்கிறது. அதனால எல்லாரும் ஒரு குடும்பமாய் சிஸ்டர் ஜாய்க்காக இந்த வேளையில நாம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை ஆண்டவரே. இதோ புதியதொரு வருடத்தை மகளின் வாழ்க்கையில நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீரே அப்பா. நாங்க இன்று பாடினது போல ஆண்டவரே, வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. தகப்பனே, மகளுடைய வாழ்க்கையில நீர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நீர் செய்திருக்கிறீரோ, என்ன சித்தம் நீர் வைத்திருக்கிறீரோ, மகளின் கரங்களை கொண்டு அதை நீர் செய்யும்படிக்காய் இதோ இந்த வேளையில மகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சாலமோன் சொன்னது போல, என் தகப்பனிடத்துல தேவன் சொன்னது போல, என் தகப்பனிடத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல என் கரங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்து முடித்தார் என்று சொன்னது போல ஆண்டவரே, மகள் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும்படிக்காய் இன்னும் உம்மை அறிய, இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் தேவ பலத்திலே எழும்பி நிற்க, இன்னும் குடும்பத்தை தேவனுடைய வழியிலே நடத்த அப்பா, இன்னும் இன்னும் என்று என்னாலும் தீராத உண்மை குறித்தான ஒரு தாகத்தை மகளுடைய இருதயத்தில் போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நடத்தும் கிருபை செய்யும் அப்பா. தகப்பனே, ஆவிக்குரிய சுகங்கள், சரீரத்திற்குரிய சுகங்கள் சகலத்திலும் ஆண்டவரே கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் விளங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்தை நீர் ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மகளை நீர் மாற்றி, அந்த ஆசீர்வாதம் குடும்பத்தை தொட்டு குடும்பத்திலிருந்து வழிந்து பிறரை தொடும்படிக்காய் உம்மை நோக்கி ஈர்க்கும்படிக்காய் உம்முடைய வல்லமையான கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Happy birthday. Right? Children are dismissed for the Sunday school. Oh, just a minute. Just a minute. Testimony. There's a testimony, and after that we'll dismiss the children. Praise the Lord. I'm here sharing my third testimony in the last 8 months, I think. I had a testimony of provision that Lord gave me last year, and then provision of healing a few weeks back I shared. And today I'm standing before you to share about testimony of protection. About 10 days ago, I was in a car accident. I was actually going to pick up my son from school. Asher pick up on a போயிட்டு இருந்தேன். And வண்டி ஓட்டும்போது I've been driving for 20 years. And the thing is, I've never had any accident before this, but anything can happen at any minute, any second. Our life is not in our hands, but God knows. There's no surprises for Him. He already knows where we are going, what is going to happen. He has it all figured out for us. And He protected me at that time. At that second when I met with that accident, I had the awareness to park my car on the side, make sure I got off, call 911, reported the incident, and made sure that the passenger on the other side was fine. The presence of mind that God gave me was something that I've never experienced, because I'm somebody who's very anxious, and my husband Vijay can tell you how anxious I get and nervous when such things happen.
So I had called him and he was such a support. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனி. ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி நடக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கால் பண்ணானா the tensions that can come up, right? நீ என்ன பண்ண, எப்படி போன, அந்த மாதிரிலாம் questions. But my husband was so supportive. He came there, he stood. He didn't ask me any question about what happened wrong, because he knew that everything was happening and he was trying to take care of the situation there. Really praise to God for giving me that support system and helping me handle all of those things one after the other. The insurance worked out all of our claims without any problems. We got a rental car. God has just been so good. So through every trial and tribulation, God is with us. His protection is with us. As it says in Psalm 91, He will command His angels to guard us and guide us so that we will not strike our foot against a stone. Amen. He is the same protector today for every one of us. Thank you. Praise the Lord. Amen. Thank you. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நாம் ஒருவேளை நினைக்கலாம், இந்த ஆக்சிடென்ட் நடக்காமலே கர்த்தர் தடுத்திருக்கலாமே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வந்தது என்று நாம் நினைக்கலாம். ஆனா பாருங்க, எந்த காரியத்திலும் நம்மை ஒரு சாட்சியாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதை நாம் அவருடைய சிந்தையோடு அந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நோக்கத்தோடு பார்க்கும் பொழுது, எந்த காரியத்திலும் நம்மை சாட்சிகளாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். We rejoice with you for Lord's protection upon you in this and all the matters. இதற்காய் சபையில நிறைய ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் அறிவேன். ஜெபம் கேட்கப்படுகிறது. நான் போன லாஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர் யார் ஜாயின் பண்ணீங்களோ, you would have seen I gave so many parallel testimonies. நாம் ஜெபித்த பல காரியங்களுக்கு சொல்லப்போனா some of those things are nationwide matters actually. கர்த்தர் கொடுத்த பதிலை குறித்து நாம் ஜெபித்த காரியங்கள், கர்த்தர் கொடுத்த காரியங்களை குறித்து சொன்னேன். அதனால thank you for sharing the testimony. 3 testimonies in 6 months னே ஆஞ்சி சொன்னாங்க. The more you share, the more God will give you. நாம் சாட்சி சொல்ல சொல்ல சிறிய காரியங்களில நாம் நன்றியுள்ளவர்களா இருக்க கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை காண பண்ணுவார். So let it be an encouragement for all of you to really come forward and share. Don't think it is too small or too big. But கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு every moment is an occasion. சரியா? Amen. Thank you. Children are now dismissed to Sunday school. Before we go into the sermon, I kind of have a personal request, which is like keep me in prayer as I am preparing for the New Year service and New Year sermon, particularly கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காய். I've told this many times in the past years, that's why I don't keep repeating it. I prepared something like about 6 months for this one message. புது வருட ஆராதனையில கர்த்தர் கொடுக்கிறது கர்த்தருடைய வாக்குத்தத்தம், and all of you who have been attending for several years know I don't call it as a promise words. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. போன வருஷம் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு I always call them as anchor verses. Right? இந்த வருடத்துல கர்த்தர் எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில ஆழப்படுத்தி நாம் நங்கூரமிட்டு நிற்க கர்த்தர் நம்ம விரும்புகிறார். அதுதான் I call it நங்கூர வசனம், anchor words என்று தான் நான் சொல்லுவேன். இந்த வருட ஆவியானவர் ஒரு மிக வித்தியாசமான விதமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். It's not a typical word that he said. It's very different and very I'm learning from it. Keep me in prayer. அவர் கேட்கிற கேள்வி, எந்த வாக்குத்தத்தத்திலே தேவன் இதுவரை தாழ்ந்து போயிருக்கிறார்? வருஷம் புதுசா ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவருடைய எந்த வசனம் நிறைவேறாமல் போயிருக்கிறது? இந்த வருடத்துல நாம் கர்த்தருக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ண போகிறோம்? ஆவியானவர் தான் கேட்கிறார். As I'm preparing for it, like I said about, I constantly, whether I travel or whether I'm here, almost 6 months this is in my mind as I prepare for the New Year service. So I beseech your prayers. கர்த்தர் ஆவியானவர் இடைபடும்படிக்காய், கர்த்தர் பேசும்படிக்காய், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நங்கூரத்தை, ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும்படிக்கான ஒரு வார்த்தையாய் அது இருக்கணும். அதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Today we are going to conclude the Presence of God sermon series. 5 sermons நம்ம பார்த்திருக்கிறோம். So we are going to see just that outline of that sermon. What we first, தேவனுடைய பிரசன்னம் என்றால் என்ன? What is God's presence? அதை குறித்து பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுதே நாம் உடன் பார்த்தோம், எதற்காய் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார்? அவருக்கு ஒரு தேவையும் இல்லை. ஐயோ நான் வெளிப்படுத்தலைன்னா இவங்க நம்ப மாட்டாங்களே, இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களே, அவ்விதமா இல்லை. அதை குறித்து நாம் பார்த்தோம். எதற்காய் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார்? அற்ப மனுஷன் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மண்ணா இருக்கிற நமக்கு அவர் எதுக்கு பிரசன்னத்தை வெளிப்படுத்தணும்? அதை குறித்து நாம் தியானித்தோம்.
தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்துல இருந்த ஜனங்கள் அந்த ஆழங்களை குறித்து பார்த்தோம். நீச்சல் ஆழம், முழங்கால் ஆழம், அதை குறித்து பார்த்தோம். அப்படி இருக்கிற என்ன ஆகும், தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும், வாட் டஸ் காட்ஸ் பிரசன்ஸ் டு என்பதை குறித்து நாம் ஆழமாய் பார்த்தோம். அப்புறம் தேவ பிரசன்னம் எவ்விதமாய் நடக்கும், அப்படி தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல, அதை நடக்கிற இடத்துல நான் அதை குறித்து உணர்வில்லாதவனாய் இருக்க முடியுமா? In other words, ஒரே கூட்டத்திற்கு எல்லாரும் போகிறோம். ஒருத்தர் சொல்றாங்க எனக்கு சுகம் கிடைத்தது என்று, அடுத்தவங்க சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே நான் ஃபீல் பண்ணவே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தானே இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க என் வாழ்க்கை மாறவே இல்லை என்றாங்க. So we saw about, can I be in his presence? தேவ பிரசன்னம் என்றால் எப்படி இருக்கும்? நான் அந்த பிரசன்னத்துல இருந்து அதை சுத்தமா உணராமல் இருக்க முடியுமா? அதை குறித்து உணர்வில்லாதவனா இருக்க முடியுமா? அதை குறித்து நாம் பார்த்தோம். இதெல்லாம் நாம் பார்த்திருக்கிற காரியங்கள். So the last subject that I had in the presence of God was, தேவனுடைய பிரசன்னம் பல காரியங்களுக்காய், பல நோக்கங்களுக்காய் வெளிப்படும். போன வாரம் நாம் பார்த்தது எதை குறித்து என்றால், God's presence seeking his chosen, தாம் தெரிந்து கொண்டவர்களை அழைக்கும்படிக்காய், தேடி வரும்படிக்காய் வருகிற அவருடைய பிரசன்னம். தாம் தெரிந்து கொண்டவர்களை அழைக்கும்படிக்காய். அதற்கு பல உதாரணங்கள் நாம் அதிலிருந்து பார்த்தோம் இல்லையா? ஆபிரகாமிலே துவங்கி, ஆபிரகாமை தேவன் எப்படி அழைத்தார்? அவன் அழைக்கப்படும் பொழுது அவன் ஒரு யூதனும் அல்ல. யூதன் என்கிற வார்த்தையே அந்த நாட்களிலே கிடையாது. ஒரு தேவனை, யெகோவா தேவனை அறிந்த மனுஷன் கூட கிடையாது. ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவன், தான் தெரிந்து கொண்டவர்களை எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் அழைக்கிற தேவன் என்று ஆபிரகாம் அழைப்பை குறித்து பார்த்தோம். அதற்கடுத்து மோசேயுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம். மோசே தான் முழுவதும் தகுதியுள்ளவன் என்று எண்ணின பொழுது தேவன் அவனை அழைக்காமல், சுத்தமா ஒண்ணும் இல்லாம வெறுமையான பாத்திரமாய் ஆன பிறகு ஆண்டவர் கேட்கிறப்ப சொல்றாரு, நான் ராஜாங்க காலத்துல கற்றுக்கொண்டதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, என்னை இப்ப விட்டுருங்க, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டு 80 வயசாயிடுச்சு எனக்கு என்று சொல்லும் பொழுது, இப்பொழுதுதான் நீ தகுதியுள்ளவன் என்று தேடி வந்த தேவன். மோசே நினைச்சிருப்பார், 40 வருஷம் பாலைவனம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எங்க மாமனார் வீட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா தேடி வந்து the chosen, Moses was chosen. அந்த முதல்ல ராஜாங்கத்தில் இருந்த 40 வருடமும் சரி, பாலைவனத்தில் இருந்த 40 வருடமும் சரி, Moses was chosen. சரியான நேரத்துல தேவன் அவனை தேடி வந்து அவனை அழைக்கிறார். அடுத்து எலியாவினுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம். எலியா திடீர்னு ஒரு சீன்ல வராரு, வந்து மழை பெய்யாதுன்னு காண போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு வராரு, அக்கினியை இறக்குறாரு. அவர் எப்படி வேகமா திடீர்னு வந்தாரோ அதே மாதிரி திடீர்னு வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். எலியாவை தேவன் தேடி செல்லுகிறார். எசபேலுக்கு பயந்து குகையில ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் தேடி செல்லுகிறார் எலியாவை. நீ போக வேண்டிய தூரம் என்ன இருக்கு? அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை அவர் ஒரு நாளும் விட்டு விலகாத தேவன். எலியாவை குறித்து அந்த தேவ பிரசன்னம் எப்படி அவனை தேடி வந்தது என்பதை குறித்து பார்த்தோம். எசேக்கியேலை எப்படி தேவ பிரசன்னம் தேடி வந்தது என்பதை பார்த்தோம். எசேக்கியேல் தன்னுடைய கரியரே முடிஞ்சு போச்சு, நான் ஒரு தலைமை ஆசாரியன் ஆகிறதற்காய் ஒரு ஆசாரிய பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்து அதற்காய் படித்துக் கொண்டிருந்து அந்த கரியரே முடிஞ்சு போச்சு, அடிமையா போயிட்டேன், இப்ப நான் என் வாழ்க்கையே முடிந்தது என்ற இடத்துல தேவன் எசேக்கியேலை தேடி வருகிறார். தேவனுடைய முதல் வருகையை குறித்து மாத்திரமல்ல, இரண்டாவது வருகையையும் தாண்டி தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கும்படிக்காய் எசேக்கியேலுக்கு இருந்த தீர்க்க தரிசனங்கள் அளவு, இஃப் இட் இஸ் எனிதிங் இன் parallel, யோவான் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுத்தது மாத்திரம்தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் அழைப்பை குறித்து பார்த்தோம், யோனாவை குறித்து பார்த்தோம். ஏன் வேற தீர்க்கதரிசியை கிடைக்கலையா ஆண்டவருக்கு? யோனா மட்டும்தான் போய் நினைவேக்கு சொல்ல முடியுமா? வேற வேணாலும் ஒரு தீர்க்கதரிசி எடுத்துட்டு வந்து அவன் சொல்ல மாட்டேன்ட்டான், அவன் அழிஞ்சு போகட்டும், ஒன்ன வச்சு நான் சொல்லிருக்கலாமே. ஆண்டவர் யோனாவை விட்டாரா? யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை எப்படி அவர் தேடி வந்து யோனாவை அழைத்தார் என்பதை குறித்து பார்த்தோம். மிக முக்கியமாய் கடைசியாய் போன வாரம் நாம் முடிக்கும் பொழுது, இயேசு உங்களையும் என்னையும் தேடி வந்தார். ஏன் தெரியுமா? நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆபிரகாமுடைய அழைப்பை விட, மோசேயுடைய அழைப்பை விட, எலியாவின் அழைப்பை விட, எசேக்கியேலின் அழைப்பை விட, யோனாவின் அழைப்பை விட மேலான அழைப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அவர்களை தேவனுடைய பிரசன்னம் வந்து அழைத்தது, நம்மை தேவகுமாரனே வந்து அழைத்திருக்கிறார். இயேசு தன் சொந்த குமாரனை
உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில இரத்த பலியாய் கொடுத்து அந்த இரத்தத்தினால உங்களை என்னையும் மீட்டது மாத்திரமல்ல, அழைத்திருக்கிறார். அவர் he has chosen us, நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அதனால இதெல்லாம் பழைய காலத்துல நடந்த செங்கடலை பிரிக்கிறதற்கும் எரிகோ மதிலை விழ பண்ணுகிறதற்கும் வானத்திலிருந்து அக்கினி இறக்குறதற்கும் அவங்கள்ட்ட எல்லாம் வந்தாரு. நான் என்ன அப்படி என்றால, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், மோசே நம்மை போல நான் பிரயோஜனம் இல்லாதவள் என்று சொன்ன மனுஷன் மோசே. ஆபிரகாமுக்கு ஏன் கூப்பிடுறாருன்னே தெரியல. அவன் ஆபிரகாம் என்றே அழைக்கப்படல, ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டான். இது எதுக்கு என்ன, இவர் யாரு இந்த ஆண்டவர், இவர் எதுக்கு என்னை கூப்பிடுறாரு, திடீர்னு கிளம்பி அந்த ஊருக்கு போன்றாரு, அதுவும் குடும்பத்தோட போன்றார். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தெரியல. சோ இன்னைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் என்ன ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறேன், நான் வரேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ப்ரே பண்றேன், என் வாழ்க்கை அபதமா இல்லை. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் மேலான அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, சீஷர்களை உருவாக்குங்கள். நான் உங்களை தீர்க்கதரிசிகளை உருவாக்க சொல்லல, பாஸ்டர்ஸை உருவாக்க சொல்லல, நான் உங்களை போதகர்களையும் அவங்களையும் ஆசாரியர்களையும் நான் உருவாக்க சொல்லல. அதெல்லாம் ஒவ்வொரு வேலை அவங்க செய்யறது. ஆனால் என்னுடைய மகள் ஒரே ஒரு பொசிஷன் தான், அது சீஷத்துவம், அது டிசைபிள். என்னுடைய டிசைபிளா நீ உருவாக்குங்க. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம் தேவ பிரசன்னத்தை குறித்து. இன்று அந்த அழைப்பின் பிரசன்னத்தை குறித்து பார்த்தோம். இன்று 2 பிரசன்னங்களை நாம் பார்த்து இந்த சீரிஸை நாம் முடிவு செய்வோம். முதலாவது பிரசன்னம், his imminent presence. இது அதாவது மற்ற எந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்திருந்தாலும், நம்மளே பலருக்கு நாம் அதை அவ்விதமாய் நினைக்காதிருந்தாலும் இந்த பிரசன்னம் இருந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால இந்த அனுபவம் நமக்கு இருந்திருக்கும். அதை நாம் பார்க்கலாம். சாதாரணமான ஒரு உதாரணத்திலிருந்து நமக்கு எல்லாம் பரிச்சயமான what is an imminent presence, அது either imminent presence or inevitable presence or in other words palpable presence. palpableனா எப்படின்னா, உங்களுடைய இருதயம் துடித்தா உங்களுக்கு தெரியாம திடீர்னு ஃபாஸ்ட் ஹார்ட் பீட் உங்களுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பால்பிட்டேஷன் சொல்றாங்க இல்லையா, ஹை பால்பிட்டேஷன்ஸ். என்ன அதிகமா ஒரு இருதயம் துடிக்குது, என் இருதயம் பயங்கரமா துடிக்குது ஆனா எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? You cannot, because your heart is beating so fast. It's not good for your health. Your heart is beating so fast and you can literally, that's called the palpable presence. இந்த பிரசன்னம் பல நேரங்களில நாம் ஜெபிக்காத போது கூட, நாம் நினைக்காத போது கூட, நாம் சில நேரங்களில் நாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்ஜி gave a testimony, ரைட்? தேவனுடைய கரம் நம்ம அந்த இடத்துல நேரா 2 கரங்கள் வானத்திலிருந்து இறங்கினது, என் காரை சுற்றி இப்படியே மூடினது, அப்படியே நம்ம கேட்டோம். Sometimes the presence that comes and covers us, that shadow that comes and covers us, the cloud covering that we get, it is so obvious and known, but we take it for granted that it is a coincidence. நம்ம சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம் நாம் வாசித்து இதிலிருந்து நாம் இந்த palpable imminent presence குறித்து எவ்விதமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆமென். சோ இங்க என்னையும் லிசையும் தவிர வேற யாராவது எம்டி நெஸ்டர்ஸ் இருக்கிறீங்களா இங்க? I don't think so. The money வரல வந்திருந்தா அவங்க is an empty nester. That means all your children are out in college or anything. You are just see empty nester lifestyle ன்றது அது ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல். சரியா? அதாவது sometimes it gets challenging. ஏன்னா நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸ், எல்லாருடைய சிந்தை காரியங்கள்ல எதுல இருக்குமா? பிள்ளைங்க ஐயோ ஸ்கூல்ல ட்ராப் பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டி இருக்கு, அந்த ஆக்டிவிட்டி இருக்கு, ஐயோ இந்த டெஸ்ட் இருக்குது, ஐயோ உடம்பு சரியில்லை, all our attention is either on the children or on the work. இதுக்கு இடையில வேலை, இதுக்கு இடையில கர்த்தருக்காய் நான் என்ன செய்யணும் ஓடுறது. We are such a busy bee all through our lives, right? It is once you become an empty nester, suddenly you start noticing each other quite a lot more closely. இல்லையா? பிள்ளைங்க எல்லாம் சடனா கிளம்பி போயிட்டாங்கன்னா
இதுவரை நீங்க காணாத விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மைன்யூட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இது நான் எப்பவுமே செய்யறது தானே, என்ன இன்னைக்கு புதுசா அதை பத்தி சொல்றீங்க? இது நான் எப்பவுமே போடுறது தானே, இது என்ன புதுசா இன்னைக்கு பத்தி சொல்றீங்க? both ways. I'm saying bi-directionally. You will start noticing things which you have never ever noticed before, because now your attention is turning, your attention is changing somewhere else. Sometimes it gets very challenging also. நான் எப்பவுமே இப்படி தான் சொல்லுவேன், இது இப்படி தான் பண்ணுவேன், இதே எப்படி புதுசா இப்போ அது பெரிய விஷயம் ஆக்குறீங்க? both positives and negatives. ஒரு நிமிஷம் ஆடம் அண்ட் ஈவை யோசிச்சு பாருங்க. Adam and Eve were empty nesters right from the beginning. இல்லையா? in the garden of Eden. They both were empty nesters. அவங்க ரெண்டு பேர் தவிர வேற யாரும் கிடையாது அங்க பேசுறதுக்கு. nothing doing. அவங்க ரெண்டு பேர். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவர்கள் தேவ பிரசன்னத்தை எவ்வளவு வாஞ்சையோடு காத்திருந்து ருசித்து அனுபவித்தார்கள் என்பதற்காய் சொல்ல வருகிறேன். எம்டி நெஸ்டர்ஸா இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வந்தா ரொம்ப ஒரு பயங்கர ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு விசிட் பண்ணோம்னா, அப்பா சும்மா அப்படி வீட்லயே உட்காந்துருக்கிறதுக்கு ஓ மூஞ்சியை நான் பாரு, ஏன் மூஞ்சியை நீ பாருன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம யாராவது போய் விசிட் பண்ணிட்டு அது வரலாம், அந்த அபதமா இருக்கும். அதே போல ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருந்த நாட்களில ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவன் உலாம். They looked for God's presence. They desired for, சொல்ல போனா they longed for. Besides நம்ம ஒருத்தர் தவிர நம்ம ஒருத்தர் பேசலாம், நம்ம ஒருத்தரோட நடக்கலாம், நமக்குன்னு உறவு ஒன்று இருக்கிறது, நமக்கு என்று அற்புதமான ஒரு வாஞ்சையோடு அவரோடு நான் சிரிக்கலாம், நான் அழுகலாம், அவரோடு நடக்கலாம், அவரோடு நான் சண்டை போடலாம். அவர் என்னை படைத்தவர், என்னுடைய they were longing for God's presence. பாருங்க, ஆனால் இந்த வேளையில they were afraid of God's presence. They were afraid of God's presence. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஏன்? ஒரு விஷயம் இந்த கேள்வியை கேட்டு பாருங்க, ஏன்? Why were they not excited? For example, இதுவரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் என்றால் என்னன்னு தெரியுமா? இவர்களுக்கு முன்பாய் பாவம் செய்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. ஏதாவது பியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்குதா அவங்களுக்கு? யாரோ உங்களை பாவத்தில் நடத்திட்டாங்க, அவங்க பாவம். இப்ப ஏசாயா சொன்னது மாதிரி, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில வாசம் செய்கிறேன், அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஆதாம் ஏவாள் ஒண்ணுமே சொல்ல முடியாது. பட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பாவம் என்பதை அறியாதவர்கள், those who do not know sin, why were they hiding from the Lord? ஆண்டவர் வந்தோன்னு என்ன சொல்லிருக்கணும்? குத்திச்சுக்கிட்டு ஓடி போய், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க ஒரு பாம்பை பார்த்தோம், அந்த ஒரு மரம் சொன்னீங்களே, நீங்க போகாதன்னு சொன்னீங்களா, நான் போனேன் பாருங்க, நான் போனதுனாலதான் நான் கண்டுபிடிச்சேன், அங்க ஒரு பாம்பை பார்த்தேன், அந்த பாம்பு ஏன்? why were they not excited to share their experience with the Lord? டெய்லி மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஓ இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்துல நான் இதை விதைச்சேன், இங்க வந்து ஒரு நல்ல பயிர் வந்தது, இந்த இடத்துல இந்த மிருகத்தை நான் சப்டியூ பண்ணேன், அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? why did they not go on in an excited way share? ஏன்னா அவங்களுக்கு sin, அதோடைய consequences, அதனுடைய precedents எதுவுமே கிடையாது, no wrong role models எதுவுமே கிடையாது. if they did not know sin, why were they afraid of God? எதற்காய் தேவனுக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. You know, this is a proof to the fact that ஆரம்பத்திலும் சரி, ஏதேன் தோட்டத்திலும் சரி, இன்றும் சரி, God does not want robotic worship or prayer or relationship. அவங்களை பரிசுத்தராகவே படைத்தார், அவங்க பரிசுத்தராகவே இருந்தார்கள், தேவனை என்னாலும் பிரியப்படுத்தினார்கள். That is not how humans were created. That's not the way God created Adam and Eve. In other words, இன்னும் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்ல போனா, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் 5 அறிவோடு படைத்தாரு. ஏன்னா அவங்க 6வது அறிவு இருந்தா அவங்களுக்கு டிசைன்மெண்ட் வந்துடும், 6வது அறிவு இருந்தா அவங்களுக்கு வந்து நன்மை தீமை எது என்று தெரிஞ்சிடும். என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அன்டிஸ்பியூட்டட் அத்தாரிட்டியா இருக்க விரும்புகிறேன், அதனால ஆதாம் ஏவாளை நான் 5 அறிவோடு படைக்கிறேன். அப்படியே ஆண்டவர் படைச்சாரு? No. God wanted them. God created them with all 6 senses and he wanted them to discern, know and love him. அறியாமையிலே அவரை நேசிக்கிறது அல்ல, அவர்கள் முழுமையாய் அறிந்து
முழுமையாய் அறிந்து they are discerning conscious humans Adam and Eve were. Yes, they had reasoning and free will like you and I do now. ஏன் ஏவாள் அந்த மரத்துக்கு பக்கத்துல நடந்து போறப்ப ஆண்டவர் தடுத்து நிறுத்தி கொண்டு வந்திருக்கலாமே? ஆண்டவர் அதை செய்யல. ஆண்டவர் அதை செய்யல. She went there and committed what she committed. He wanted them to discern, reason out, consciously understand and make a choice for the Lord. அதனால தான் சொல்றோம், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால நீங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. என்று உங்களுடைய சொந்த இருதயத்துல அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரே என் தேவன் என்று நாம் அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறோமோ அன்னைக்கு தான் நாம் ரட்சிக்கப்படுறோம். அதனால ஏதேன் தோட்டத்தில் இருந்ததுனால அவர்கள் தேவனுக்கு பிரியம். ஈவன் in the garden of Eden they were. ஒரு முறை ஒரு வேடிக்கையான ஒரு கான்வர்சேஷன் ஒன்று, ஒரு நாங்க இங்க வந்த புதுசுல ஒரு சகோதரர் இடத்துல கேட்டார், லைக் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியர் செய்யறது சரியா சரியில்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மீட்டிங்கில் இருந்தோம் அந்த டைமில். அன்றைக்கு அந்த மீட்டிங்கில் பேசிக்கொண்டு இருந்த ஊழியக்காரர் வந்து இஸ் அ பார்ட் டைம் மினிஸ்டர் ஆக்சுவலாக. சரி, அது தப்பு இல்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், வாட் இஸ் யுவர் பேசிஸ், வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? ஏன் இந்த கேள்வியே முதல்ல உங்களுக்கு வருது? வேலை செஞ்சுட்டே செய்யக்கூடாதா, செய்யலாமான்னு ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், ஏன்னா ஆண்டவர் வேலைன்றதே ஒரு சாபமாக தானே கொடுத்தாரு. நீ இனிமேல் போய் நீ உன் நெற்றி வேறு நிலத்தில் பட நீ வந்து உழைத்து இது பண்ணுவான்னு. அப்போ நான் ஒரு வார்த்தை கேட்டேன், what are you talking about? அப்போ do you think Adam and Eve were having 24/7 party in the Garden of Eden? ஒரு வேலை இல்லாம 24 மணி நேரமும் பாட்டி 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 நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறீங்களா? எனிவே தட்ஸ் a separate sermon. தேவன் 6 கடமைகளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிறார். சும்மா ஏதேன் தோட்டத்துல நல்ல எல்லாம் இருக்குது, நீங்க ஒன்றும் உழைக்கலாம் வேணாம், போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா கெட் ட்ரங்க் அண்ட் தென் என்ஜாய், அப்படி விடல. 6 முக்கியமான கடமைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்து இதை செய்யுங்கள். அதுல ஒரு வேலை என்ன தெரியுமா? the work of agriculture. till the land, guard the land. Again, like I said, that's a separate sermon altogether. நம்ம Adam and Eve அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு hypothetical. Let's look at it with practical eyes. What is the definition of sin from Adam and Eve perspective? அவங்க பாவத்தை பார்த்ததில்ல, பாவத்தை அறிந்ததில்ல, அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. ஆனா ஏன் தெரியுமா? there is an inherent understanding of sin in our hearts. தாவீது அதனால தான் சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். தாவீது சொல்றாரு, where does that inherent understanding comes from? If we displease each other. So for example, ஒருவேளை ஆதாம் ஏவாளை பார்த்து, just ஒரு ஜோவியல் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், I'm having a lot of joy in really beating you down என்று சொல்லியிருந்தா, would that have been pleasing unto Eve? அல்லது ஆதாமுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை ஏவாள் என்று சொல்லி இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டு எங்க இருந்து வந்தது? அப்ப அந்த டிசைன்மெண்ட் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஓ, ஆடம் லைக்ஸ் திஸ், டஸ் நாட் லைக் திஸ். ஈவ் லைக்ஸ் திஸ், டஸ் நாட் லைக் திஸ். அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்தது இல்லையா? அதே போல தேவன் எதை விரும்புகிறார், அவருடைய சுபாவம் என்ன? What is the nature of God? ஏன்னா பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அவரோடு உலாவி, அவரை அறிந்து, அவரோடு பேசி, அவரோடு உறவாடி இருந்த நாட்கள் அவை. நம்ம ஒருத்தரோட பேச 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 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள பற்றி இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஓ, ஜோலுக்கு இது சொன்னா பிடிக்கும், இது சொன்னா பிடிக்காது, விஜுனுக்கு இது சொன்னா பிடிக்கும், இது பிடிக்காது, அவருடைய டைப் இப்படி, இவருடைய டைப். We come to know the personality of a person by interacting with them slowly but steadily. தேவனோடு நடந்து அவரோடு உறவாடி அவரோடு இருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருதயத்துல they knew what God loves and what doesn't. தேவனுடைய அன்பை ருசித்து ரசித்து அவர்கள் உணர்ந்த நாட்கள் அவை. அந்த அன்பை நோக பண்ணுகிற எதுவும், இருதயத்தை உறுத்துகிற எதுவும் பாவமே. அவங்களுக்கு சின்ன்ற டெஃபினிஷன் தெரியாம இருந்திருக்கலாம், but they had the discernment what pleases God and what does not please God. It's not about definition, my dearly beloved. It's always about discernment. இன்றைக்கும் பாவத்தினுடைய definition அதான். It's not about what is written in this book as sin and what is not written in this book. It is not about any book
or any man of God or anyone saying what is sin, what is not sin. It's about the discernment. அந்த discernment வரதுக்கு என்ன வேணும் தெரியுமா? ரெண்டு விஷயங்கள் வேண்டும். ஒன்று, அவருடைய அன்பை அறிந்த ஜனங்களாய் நாம் இருக்கோம். எனக்காய் சிலுவையில தன் சொந்த ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்த பலியினால என்னை மீட்ட தேவன், அந்த தேவ அன்பை அறிந்த இருதயம் நமக்குள்ள வேணும். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அந்த அன்பை உணர்ந்த இருதயம் நமக்குள் இருந்தால் எது அவரை நோக பண்ணும், எது அவரை பிரியப்படுத்தும் என்று நாம் அறிந்திருப்போம். பாவத்தினுடைய வெரி சிம்பிள் டெஃபினிஷன் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் அதான், இன்றைக்கும் அதுதான். அவங்களுக்கு பிரசிடென்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், பியர் பிரஷர் இல்லாமல் இருந்திருக்கலாம், பாவம் என்றால் என்ன, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன என்பதை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய அன்பை அறிந்திருந்த ஜனங்கள், தேவனுடைய அன்பை காயப்படுத்துகிற காரியம் இது. அதனாலதான் இந்த காரியத்தை அவர் தேவன் சொன்னதை செய்யாதன்னு சொன்னதை, அதே மாதிரி அந்த ஆண்டவர் என்ன சொன்னார் அவங்க கிட்ட, அந்த மரத்தின் கனியை புசிச்சா நீ என்ன ஆகும்னு சொன்னார் ஆண்டவர் அவங்க கிட்ட, நீங்க செத்து போயிருவீங்கன்னு சொன்னார். அவங்க செத்து விழுந்தாங்களா? பாருங்க, God set a boundary, not because the fruit of the tree was poisonous, but to really test Adam and Eve. Do they trust in my word? என்னுடைய வார்த்தையை அவங்க நம்புறாங்களா? Adam and Eve put themselves in such a bad place as a judge to decide truth. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மையா இல்ல இந்த சாத்தான் சொன்ன வார்த்தை உண்மையா? இட்ஸ் a very dangerous place to be. தேவனுடைய எல்லைகளை அவர்கள் மீறினதுனால, தேவன் செய்யக்கூடாது என்ற காரியத்தை செய்ததுனால மரணம் வரணும், அது மரித்து போவீர்கள். ஆண்டவர் சொன்னது என்ன? வாயில வச்சோன்னா அப்படியே அந்த பாய்சன்ல அப்படியே செத்து விடுவீங்க அப்படி சொல்லல அவர். பாருங்க, அவருடைய எல்லைகளை மீறினதுனால இப்ப அவங்களுக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு. என்ன? தேவன் இப்படி சொன்னார், ஆனா இந்த சர்ப்பமும் இப்படி சொல்லுகிறது. இதுல ரெண்டுல எது உண்மை? பிரியமானவர்களே, that's not a place that you ever want to put yourself in. You don't want to be the judge. I don't want to be the judge of the truth, whether this God's word is true or Satan's word is true. Unfortunately, Adam and Eve put themselves in that place. 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதாம் ஏவாள் அந்த அன்பை அறிந்திருந்த ஜனங்கள், அந்த அன்பை உணர்ந்திருந்த ஜனங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருடைய அன்பை நாம் அதே மாதிரி நாம் வாசிக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்துல, அதுல இன்னும் கொஞ்சம் வசனம் தள்ளி போனீங்கன்னா 19 வாசிக்கிறோம், அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று. சோ அன்பு என்பதை ஆதாம் ஏவாள் அறிந்தது தேவனிடத்துல இருந்து மாத்திரம்தான், வேற யாரிடத்துல இருந்தும் அல்ல. அவருடைய முழு அன்பையும் பெற்றிருந்த ஜனங்கள். அன்பை அறிந்த எவருக்கும் எது அந்த அன்பை காயப்படுத்தும் என்பதையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்படிதான் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது. They did not look to the Bible to refer, நான் இந்த பாம்பிட்ட பேசுனது கரெக்டா இல்லையா, எங்கேயாவது ஒரு லா புக் இருக்குதா, எங்கேயாவது லெவிட்டிகஸ் இருக்குதா? There was nothing at that time. ஆனால் ஒன்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அவர்கள் இருதயம் அவர்களுக்குள்ளே குத்துண்டது. அவர் சொன்ன காரியத்தை நான் மீறினேன். It doesn't matter whether it is a sin or not a sin. அதுக்கு டெஃபினிஷனே கிடையாது. But doesn't matter, என் இருதயம் குத்துண்டது. I'm not at peace. அது போதும். அதனால தான் அவங்க ஓடி ஒளிந்து கொண்டாங்க. ஏன்னா it doesn't matter whether it is physical presence of God like Garden of Eden or the indwelling presence of God like you and I have today. நான் ரட்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்ட சமயத்துல, அதாவது பிசிக்கல் பிரசன்ஸா இருந்தாலும் நமக்குள்ளா இருக்கிற அவருடைய பிரசன்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த அன்பை காயப்படுத்துகிற எதுவும் பாவமே. அதனாலதான் நான் சொன்னேன், palpable presence எப்படி இருக்கு தெரியுமா? Sometimes you will not be at peace. சில காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது, செய்யும் பொழுது, அதை குறித்து திட்டமிடும் பொழுது, செயல்படுத்தும் பொழுது சமாதானமே இருக்காது. இருதயத்தில் ஒரு குத்தல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை மீறியும் செல்ல ஆண்டவர் நமக்கு சுய உணர்வை கொடுத்து, free will is still with us. யோனா செய்யலையா? யோனாவோடு இருந்தது தேவனுடைய பிசிக்கல் பிரசன்ஸா என்ன? கிடையாது. It's a palpable presence.
imminent presence. அந்த பாருங்க, யோனா 1:3 வாசிங்கன்னா ஒரே வசனத்துல 2 தடவை வரும். தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி. யோனா எங்க இருந்து ஓடுறான்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓட நினைக்கிறாரு. தேவன் என்ன பிரத்யட்சமா யோனாவுக்கு தோன்றியா சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அப்படிதான் சொல்லியிருக்கு அந்த இடத்துல. தேவன் யோனாவுக்கு தரிசனமாகி நீ இப்படி செய் அப்படிலாம் சொல்லல. But what really sprung up Jonah? Because it was in his heart. And the imminent presence, inevitable presence, palpable presence. யோ ஆண்டவர் இப்படி சொல்றாரே, நான் செய்ய முடியாது. I want, that is what is palpable, imminent presence in our lives. Presence in our lives. ஏன்னா Eve thought God, she has figured out God. இன்று காலையில ஒரு ஹை ஸ்கூலுக்கு பேசும்போது நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். Like, she was asking her colleague in the school is asking some very difficult questions to her, very challenging questions to her. அந்த கேள்வியை குறித்து அந்த மகள் இடத்துல வந்து, அண்ணா அங்கிள் ஐ வாண்ட் ரியலி கிளாரிட்டி, எப்படி அந்த பையனுக்கு பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்று கேட்ட பொழுது I just told her this exact very same thing. You know, if you can figure God out, then why is he a God? Why is he a God in the first place? Eve thought she figured God out. This is the secret of God. நன்மையும் தீமையும் அறிகிற அறிவு அவருக்கு இருக்கு, எனக்கு இல்லை. இதுதான் அவருடைய. Eve thought she figured it out, and that put her in a very difficult place of judging what God said is true or what Satan said is true. That's not a place that we ever want to be. A dangerous place to be. இன்றைக்கும் நாம் it's never about. அதனால உங்களுடைய இருதயத்தில் சில நேரங்களில் அபதமாய் குத்தப்படும் பொழுது, நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் தான் அதை நமக்கு கொடுக்கிறார். Immediately when you even have that feeling, go down in prayer. If needed, go down in fasting and prayer. ஆண்டவரே, நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதா, அல்லது நான் நிற்கிறதா, அல்லது இன்னும் நான் காத்திருக்கணுமா? ஏன் ஆண்டவரே, ஏன் என் இருதயத்தில் இந்த சமாதானம் இல்லை? இதை செய்யும் போதோ, இந்த இடத்துக்கு போகும் பொழுதோ, இந்த காரியங்கள் நடக்கும், ஏன் ஆண்டவரே என் மனதில் அந்த சமாதானமே இல்லை? உமக்கு என்ன காரணத்தினால? அந்த ஒரு தேடல் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா சொன்ன மாதிரி யோனா இதே இடத்துல தான் இருந்தார். யோனாவோட இது என்னன்னா, is my conviction right or God's command is right? ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுது? நினைவேக்கு போய் நீ சுவிசேஷம் அறிவி என்று சொல்லுது. என்னுடைய கன்விக்ஷன் என்ன சொல்லுது? அவர் நீதியுள்ள தேவன், நினைவேயின் ஜனங்கள் அநீதியுள்ள ஜனங்கள், அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும். இவர் நீதியின் தேவனா இருந்தா இந்த நீதியில இவர் சந்தோஷப்படணுமே. இவர் இதுக்கு என்னை போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரு? லாஜிக்கலா கரெக்டா இருக்கா? That's why I always say everything logical is not biblical. யோனாவோட லாஜிக் வந்து பெர்ஃபெக்ட் லாஜிக். நினைவேயின் ஜனங்கள் அநீதியானவர்களா? ஆமா, கொடூரமானவர்கள். அநீதி மட்டும் கிடையாது, கொடூரமானவர்கள், கொன்று குவித்தவர்கள். அவர்களுக்கு நீதி செய்யப்பட வேண்டுமா? ஆமா, நீதி செய்யப்பட வேண்டும். தேவன் நீதி உள்ளவரா? ஆமா, நீதி உள்ளவர். அப்ப அந்த நீதியில அவர் சந்தோஷப்படணுமா? ஆமா, சந்தோஷப்படணும். ஆனா என்ன சொல்றாரு? போய் சுவிசேஷம் சொல்லு, நீ அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, அவங்கள மீட்கப்படணும். யோனாக்கு பதில், இஸ் மை கன்விக்ஷன் கரெக்ட் ஆர் இஸ் காட்ஸ் கமாண்ட் கரெக்ட்? இதே கான்ஃபிளிக்ட் தான். நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்காமல இருந்திருக்கலாம். ஏவாளுக்கு இருந்த அதே கான்ஃபிளிக்ட் தான். தேவனுடைய வார்த்தையா அல்லது மனுஷனுடைய கன்விக்ஷனும்? அதே காரியம் தான் இப்போ யோனாவுடைய வாழ்க்கையிலும். இந்த யோனா வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அவருடைய காரியங்கள் பாருங்க. அந்த யோனா 1:3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, தென் அப்படியே ஃபுல்லா போயிட்டு தர்ஷீஸ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. பாருங்க, ஒரே வசனத்துல 2 தடவை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகும்படிக்கு, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த தேவனுடைய வார்த்தை, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அவருடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட நெருப்பை போல் தகிக்கிறது. இட்ஸ் லைக் a fire inside my bones. That's what Jeremiah said. யோனாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு palpable words that doesn't allow him to do anything. அதனால தான் ஓடி போனார். ஐயோ, இந்த சத்தத்திலிருந்து நான் ஓடி போக வேண்டும், எனக்கு அதை செய்ய இஷ்டம் இல்லை. அவர் வேற ஒருத்தரை கொண்டு செஞ்சாலும் அதை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஓடி போகணும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வார் என்றால்
நம்முடைய உடல் அவர் தங்கும் ஆலயமாய் இருக்கும் என்றால் அது கலங்கப்படும் பொழுது அந்த ஆவியானவருடைய குத்துதல் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். அதற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு வேண்டும். இருதயம் நமக்கு வேண்டும். அதனால இந்த ஆல்மோஸ்ட் none of us here can say, எதற்காக இதை நான் சொல்ல வரேன்னா, தேவ பிரசன்னம்ன்றது என்னமோ ஒரு எலிட் பீப்புளுக்கு மட்டும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவர் 24 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருக்காரு, அதனால அவர் கூட ஆண்டவர் இருப்பார். அல்லது ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு அல்லது அப்படி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும், அவங்க மாத்திரம் அல்ல, நான் மாத்திரம் அல்ல, அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவர் உங்களுக்கு, I mean they always say, right, even if you and I are the only person in this world, Jesus would have come and died for you and me. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரிகள் மாத்திரம் அல்ல. அப்படி இருக்கிற பொழுது அவர் நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது, நாம் அவர் தங்கும் ஆலயமா இருக்கும் பொழுது, அடுத்தவங்க வந்து உங்களுக்கு பாவ புண்ணியத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய இருதயம் அவருடைய அன்பை உணர்ந்த இருதயமா இருந்தால் உங்கள் இருதயம் குத்தப்படும். இருதயம் குத்தப்படும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறபடி அவன் தர்க்கங்களையும் விவாதங்களையும் குறித்து நோய் கொண்டவனாக இருக்கிறான். இன்று காலையில் அந்த மகளுக்கு நான் சொல்லும் பொழுது, அந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு this is what I told her. No one can answer every question in the Bible. If someone can answer that, then why is it God's word? Second thing, not everything in the Bible has worldly proof. But the question is, do you want to believe by proof or do you want to believe by faith? For if you need proof for everything, அப்புறம் எதுக்கு விசுவாசம்? Why do you call it faith? நம்புறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் லெபார்டரியா? மூன்றாவது காரியம் அந்த மகளிடத்தில் நான் சொன்னது, உன்னுடைய அந்த பாயிண்ட் நீ சொல்லு, he's an atheist, அந்த பாயிண்ட் நீ சொல்லு. What I listen, I hear everything what you say. Give me your alternative. I live with a hope that my Savior lives. What are you living with? Is it drugs? Is it alcohol? Or is it what? Knowledge? Wisdom? What are you living with? I have a hope to look into not just tomorrow, not just next year, not just next decade. I look to eternity. நீ என்ன சொல்ற? அந்த இட்டர்னிட்டியே கிடையாது, அது போய் கடவுளே கிடையாது, நீ வந்து என்னிடத்துல ஆர்கியூ பண்ற. That's totally fine. What hope drives you? If you say I'm hopeless, be open about it. They will not agree to that. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் கேட்ட Mark Twain beautifully said, it's not the things that I know from the Bible, I don't know from the Bible that scares me. It's what I know from the Bible that scares me. ஏனென்றால் நான் அறிந்து கொண்ட விஷயங்களை குறித்து நான் என்ன செய்திருக்கிறேன், தெரியாத விஷயங்களை குறித்து கேள்வி கேட்கிறது. பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருடைய பிரசன்னம், அந்த palpable presence நம்மை வழி நடத்துகிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். ஒரு கஷ்டம்னு வந்த உடனே, ஐயோ ஆண்டவருடைய பிரசன்னமே என் கூட இல்லையோ, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டனோ, என்னை விட்டு ஓடி போயிட்டாரோ, அபதமா இல்லை. என்னோடு இருக்கிற ஆண்டவர், அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, அல்லது உடல்நல குறைவா இருந்தாலும் சரி, அல்லது எந்த காரியமா இருந்தாலும் என்னை விட்டு விலகாத ஆண்டவர். He is sealed in my heart. அவர் என்னை நடத்துகிறார். என்மேல் கரிசனமாய், என்மேல் அக்கறையாய், என்மேல் நோக்கமாய் இருக்கிற தேவன், அவரை நான் நம்புவேன். எல்லாவற்றையும் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்புவேன்றதில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் ப்ரூவ் பண்ணிட்டா, பைலட் இருந்தாரு, செங்கடல் இருந்தது, அல்லது மோசே இருந்தாரு, எல்லாவற்றையும் குறித்து கார்டன் ஆஃப் ஈடனே கிடையாது, எவ்வளவோ காரியங்களை குறித்து சொல்லுகிறாங்க. அவன் எல்லாவற்றையும் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை நம்புவேன்னா அதுக்கு பேர் விசுவாசமா? அதுக்கு பேர் எதுக்கு நம்பிக்கை? நம்பிக்கை அவசியம் இல்லை, அதான் எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு. Do you need any faith to believe that water has hydrogen and oxygen? There is no faith. You don't need a faith. It's an experimented, proven thing. பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்தினால தேவனை குறித்து, தேவனை அறிகிற அந்த, இது வந்து நெகட்டிவ் விஷயங்கள்ல மாத்திரம் நம்மை தடுத்து நிறுத்துகிறவர் அல்ல. அந்த ஆவியானவர் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளர நம்மை உந்தி தள்ளுகிறவர். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அதுதான் நீ பிரசன்னத்தை நீங்க வெளியில தேட வேண்டாம், உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த பிரசன்னத்துக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த அனல் மூட்டி எழுப்புங்கள்.
அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தியானிக்கையில எனக்குள்ளே அக்கினி மூண்டது. அக்கினியின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் இன்னும் அவரை அறியணுமே. நாம், as I prayed for joy, like I said, the more, Lord, I want to know you more, I want to love you more, I want to do you more. எல்லா விஷயத்திலும் அதை அற்புதமாய் நம்மை உந்தி தள்ளுகிறது அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம். அதனாலதான் அந்த பிரசன்னத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாம தான் யோனா எழுந்து ஓடி போக போனான். நான் இங்க இருந்து கப்பல் ஏறி ஓடி போயிட்டு ஆண்டவர் என்னை கண்டுபிடிக்க முடியாது, நான் அவரோட ஹைட் அண்ட் சீக் விளையாட போறேன், அப்ரகடப்ரா விளையாட போறேன்னு ஓடலாம். He's a prophet இல்லையா? He's a தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசிக்கு தெரியாத ஆண்டவர் விட்டு நம்ம ஓட முடியாதுன்னு எரேமியா சொன்னது போல யோனாவுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த கட்டளை, அவனுக்குள்ள இருந்த ஆவியானவரின் உந்துதல் தாங்க முடியல. நான் ஓடிடுறேன், எங்கேயாவது இந்த பிரசன்னத்தை விட்டு விலகி நான் ஓடிடுறேன் என்று. அதனால பிரசன்னம், யோனாவோடு இருந்த அந்த பிரசன்னம், பிரியமானவர்களே, யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு மேலிருந்து இறங்கி வர வேண்டியது இருந்தது, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு நான் எவ்விதமாய் செவி கொடுக்கிறேன். This is the palpable. நான் முதல்ல சொன்ன மாதிரி வேற எந்த பிரசன்னத்தை நீங்கள் உணராமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவமாக நீங்க சொல்லலாம், அதை நான் செய்யணும்னு நினைச்சேன் பிரதர், ஆனா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை, ஐ டிசைடட் நாட் டு, கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம், நான் விட்டுட்டேன். நான் இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை சொல்ல முடியும், ஐயோ நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, ஆண்டவர் என்னை காத்துக்கொண்டார். இல்ல பல விதங்களை பாருங்க, அவர் நம்மோடு இருக்கிற அவருடைய பிரசன்னம், நாம் அதை வாஞ்சிக்க 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 வசனத்திலும் ஜெபத்திலும் ஆவியிலும் ஆராதனையிலும் நாம் பலப்பட 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 அது நமக்குள்ளாய் அக்கினியாய் எழும்பும். அதை நாம் அவித்து போட அவித்து போட அவித்து போட நான் இப்படிதான் செய்வேன். யோனாவை போல மை கன்விக்ஷன், என்னோட லாஜிக்கலா நான் திங்க் பண்றதெல்லாம் கரெக்டா வருது. அப்புறம் ஏன் அவர் அது ஆண்டவர் பிரியம் இல்லாம இருக்குமா? இதுதான் பிரியம் இல்லாம இருக்கும். அவர் என்ன சொல்றது, இந்த சத்தம் ஆண்டவர் எடுத்தது, நம்ம அவரை அந்த மாதிரி ஒதுக்க 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 அவிக்க அவிக்க. அதனாலதான் போல அப்போஸ்தலர் சபைக்கு சொல்லுவார், டோன்ட் quench the spirit, ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள். ஒரு வகையான பிரசன்னம். கடைசியாயிட்டு நாம் பார்க்க போகிற பிரசன்னம் அந்த palpable presence. அதனால be more sensitive to the spirit that is in your heart, Holy Spirit who is in your heart. வசனத்துல ஆவியில அவரோட இடைப்படுங்க. பேசிருக்கீங்களா அவரோட? as you pray. நான் இப்ப அடிக்கடி சொல்லுகிற காரியம், சங்கீதக்காரவ எல்லாரும் தனக்கு தானே பேசிக்கிட்டாங்க. உள்ளிருக்கிற ஆவியானவரை அறியாத காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் அவர்கள். The indwelling Holy Spirit was not there in the time of psalmists, but the psalmists talked to themselves, என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தாவீதை பாருங்க, புலம்பின, அழுத, கதறின, நாடோடியாய் ஓடின, அலைந்து திரிந்த நாட்களில் எல்லாம் அவர் அடுத்த இன்னைக்கு நீங்களே நானும் உட்காந்து சங்கீதம் வாசிப்பேன் எழுதினாரா? ஆஹா, இன்னைக்கு அனுபவத்தை நான் ஒரு பயோகிராஃபியை எழுதி வச்சேன்னா, ஒரு ஜேர்னல் எழுதி வச்சேன்னா, 1000 வருஷம் கழிச்சு அவர் அப்படி அவர் எழுதினாரு. அவர் பேசுறாரு, ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து பேசுறாரு. கோயிலுக்கு போக வழியே இல்லாம நடுக்காட்டுல உட்கார்ந்துருக்க சொல்றாரு, என் இனபன ஜந்துக்களோடு ஆலயத்திற்கு சென்று தகன பலி செலுத்தின அந்த நாட்களை நான் நினைவு கூறுவேன். தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுகிறார், மீண்டும் மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறார். நாம் அதை செய்யணும் பிரியமானவர்களே. ஆவியானவரோடு நாம் இடைப்படணும். ஆண்டவரே, ஆவியானவரே, இன்னைக்கு எனக்கு அலுவலகத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இன்றைக்கு என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஸ்கூல்ல இப்படி ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கு என்னுடைய பொருளாதார காரியங்கள் இப்படி. அவரோடு நாம் இடைப்பட நம்ம அவர் ஒரு பர்சனாவே நினைக்கிறது கிடையாது. யாரோ மந்திரிச்சு விட்டாங்க, இங்க நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதே தவிர, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர், ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளாய் வாசம் செய்கிறார், அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா நான் தனியா போறதா நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு நடக்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார், அவர் என்னோடு. நம்முடைய தனிப்பட்ட ஜெபம்னா என்ன? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஜெபிக்கவே நம்ம மற்ற நேரங்கள்ல இப்படி அனல் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, நீங்க ஜெபிக்கவே முடியாத வேளைகள்ல நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை அவரே எடுப்பார். ஏன் தெரியுமா? there is a vibrant relationship between you and the Spirit. அந்த
அந்த உறவு இருக்கும் பொழுது நம்ம நினையாத நேரங்களில் நினையாத வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய நாவில் கொடுப்பார். நினையாத காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ரகசியங்களையும் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இவ்விதமாய் செய், இவ்விதமாய் நட, இங்க போ, இங்க போகாது. Slowly but steadily you will come into that walking in the spirit experience. அதனாலதான் யோவான் சொன்னான், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானே. I was in the spirit. பாருங்க, அவர் நமக்குள்ளா இருக்கிறது ஒன்று. யோவான் சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானே. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தப்ப நம்ம தெளிவாய் நாம் பார்த்தோம். இப்போ அடுத்து the last presence that we'll see and we'll close today is the holy presence. So இப்போ நம்ம அவர் அழைப்பின் பிரசன்னத்தை குறித்து நாம் பார்த்தோம். the chosen people, தெரிந்து கொண்டவர்கள் குறித்து போன வாரம் பார்த்தோம். இப்போ அவருடைய palpable inevitable presence நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிற பிரசன்னத்தை குறித்து பார்த்தோம். கடைசியா நாம் பார்க்கிறது his holy presence, அவருடைய பரிசுத்த பிரசன்னம் எப்போ வரும் தெரியுமா? வேதத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த பிரசன்னம் எப்போ வரும் தெரியுமா? before something mighty happens. before something mighty happens. மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெறுகிறதுக்கு முன்பாய் வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கும். ஒரு உதாரணம் எடுத்துங்க. ஏசாயா 6:5 நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். ஏசாயா 6:5 நாம் வாசிக்கலாமா? அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஆமென். இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னன்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ஆலயத்தை விட்டு அரண்மனை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசாயா மாத்திரம் ஆலயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய தரிசனத்தை பார்த்தது ஏசாயா மாத்திரம் தான். ஏசாயா மாத்திரம் தான் அந்த தரிசனத்தை கண்டது. ஏன் தெரியுமா? உலகத்தின் போக்கில ஓடின ஜனங்கள், if you go and read the part, 52 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ராஜா மரித்து போயிட்டார். Like kind of a heroic king. The whole nation is in panic. ஆனா ஏசாயா யாரை பார்க்கிறாரு? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் எதை கண்டு கொண்டிருக்கிறது? உலகத்துல யார் பெரிய ஆள் இருக்காங்க, பெரிய ஆள் இல்லை, யார் பிரசிடென்ட் ஆகணும், யார் பிரசிடென்ட் ஆகக்கூடாது, யார் இங்கே இருக்கணும், ஊழியக்காரர்களா இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, நாம் மனுஷரை பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஏன்னா அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை காண்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு தெரியுமா? அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தேவ பிரசன்னத்தினுடைய வல்லமை பாத்தீங்களா? ஏசாயா அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறப்போ, இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், நான் என்னை ஆண்டவருக்கு நான் ரீடெடிகேட் பண்ண போறேன், அவர் எதுக்கு என்னை கூப்பிடுறாரோ நான் அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சார். அன்னைக்கு காலையில அவர் எந்திரிக்கிறாரு, ஒரு பயங்கர பேட் நியூஸ் வருது. என்னன்னா ராஜா செத்து போயிட்டாருன்னு நியூஸ் வருது. நியூஸ் வந்தோடனே என்ன பண்றாங்க? ஐயோ குய்யோ முறையோன்னு அலறி அடிச்சுட்டு 52 வருஷம் ராஜாவா இருந்தாரு. இவர் இருந்தப்போ எவ்வளோ மிலிட்டரி காரியங்கள்லாம் நாங்க பெருசா நாங்க வின் பண்ணோம், இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரேன்னு குய்யோ முறையோன்னு கதறிட்டு ஒரு கூட்டம் வந்து அரண்மனை நோக்கி ஓடுது. ஏசாயா யாரை பார்க்கிறாரு? நான் மனுஷரை நோக்கி பார்க்கறதல்ல, நான் என் தேவனை நோக்கி பார்க்கிறேன், இந்த ஆலயத்தை நோக்கி ஓடுகிறார். அங்கே அந்த பிரசன்னத்தை அவர் காண்கிறார். அந்த பிரசன்னம் அவரை எப்படி மாற்றுது பாருங்க. நான் இருக்கிறேன், என்ன அனுப்பும் ஆண்டவரே. இதுதான் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம். இந்த பிரசன்னம் எப்போ வெளிப்படும் தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு எவர் மூலமாய் செய்ய நினைக்கிறார்கள், எவர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்திற்கு எதிராய் உலகமெல்லாம் ஓடுகிற ஒரு ஓட்டத்தில இல்லாம தேவனை நோக்கி ஓடுகிற ஒரு வைராகியம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இவ்விதமான பிரசன்னம் எழும்பும். அதான் அவருடைய பரிசுத்த பிரசன்னம். பாருங்க, இந்த என்னை அனுப்பும் அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய எத்தனை தலைமுறைகள் அதனால மீட்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. It's a mighty thing that the Lord is going to do through him. Mighty things he's going to declare to the world. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த ஒரு கீழ் அந்த ஒரு பிரசன்னத்துக்குள்ள வந்ததுனால கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரம்
22வது வசனம் பாருங்க. சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். தேவ பிரசன்னம் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் வருகிறது. அப்ப என்ன சொல்றாங்க 22வது வசனத்துல? அவங்க தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். ஏன்னா அந்த பிரசன்னத்தினுடைய நாம் பாவிகள், அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துல இருக்க முடியாது. அவரை நாம் கண்டோம், முடிந்தது நம்முடைய கதை. சிம்சோனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்விதமாய் a mighty warrior that he was who fulfilled God's purpose. கடைசில சாகும்போது கூட இந்த ஒரு விசை, ஆண்டவரே நான் பாவத்தில் விழுந்து ஒன்றுமில்லாமல் நீர் கொடுத்த வல்லமையை போக்கெடுத்தேன் எனக்கு தெரியும், ஒரு one last time என்று சொல்லி பெலிஸ்தேயர்களை அழித்து போட்ட சிம்சோன் மனோவாவை தேவனுடைய பிரசன்னம் ஆயத்தப்படுத்துகிறது. அவருடைய பரிசுத்த பிரசன்னம் ஆயத்தப்படுத்துகிறது. அதே நியாயாதிபதிகளின் புத்தகத்துல 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம் என்றால், கர்த்தருக்கு முன்பாய் பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் சீனாயும் கரைந்தது. What a mighty and holy presence of God that Deborah sees. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்கன்னா, தெபோராள் எழும்புகிறாள். 7வது வசனம் வாசிக்கலாமா? பாழாய் போயின, இஸ்ரவேலிலே நான் தாயாய் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. If you really look at Deborah, ஒரு women prophetess அது வரைக்கும் கிடையவே கிடையாது. It is kind of a misnomer in that time. அந்த நாட்கள்ல. And Deborah was not only a prophetess, she was a warrior. She was doing the strategy for the fight, war and everything. தேவனுடைய அந்த பரிசுத்த பிரசன்னத்தை, பர்வதங்கள் கரைந்து போகிற, சீனாய் மலையும் கரைந்து போகிற அந்த பிரசன்னத்தை கண்ட அவர் வருகையில பூமி அதிர்ந்ததை கண்ட அந்த பிரசன்னத்தினுடைய வலிமை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் தாயாய் நான் எழும்பும் அளவும் கிராமங்கள். ஏன்னா ராஜாக்களின் காலம் முடிந்து போயிருச்சு. They don't have kings. So நியாயாதிபதிகளின் காலம், they are in a transition period. And Deborah rises up as a mother of Israel. அதனுடைய விளைவு என்னன்றதை மீதி உள்ள அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். இது என்ன பழைய ஏற்பாட்டின் அனுபவம் மாத்திரமா? லூக்கா 1:11-12 நாம் வாசிக்கலாம். லூக்கா 1:11-12 சகரியாவிற்கு இவ்விதமான ஒரு வெளிப்பாடு வருகிறது. எதற்கு முன்பாய்? யோவான் ஸ்நானகன் கருத்தரிக்கப்படும் முன்பாய் சகரியாவிற்கு இவ்விதமான ஒரு வல்லமையின் தரிசனம் சகரியாவுக்கு தோன்றுகிறது. வாசிக்கலாம். லூக்கா 1:11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துல, தூபபீடத்தின் பக்கத்துல சகரியாவுக்கு இந்த தரிசனம் வருகிறது. ஏன் தெரியுமா? மெசியாவை முன்னறிவிக்க போகிற யோவான் ஸ்நானகன் அவனுடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்பட போகிறது. அப்ப சொல்றான், அதே அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தேவ சன்னதியில அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை கண்ட இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, நீங்கள் இல்லத்துல போய் வாட்சி பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 68 79 வரை 79 வசனங்கள் வரைக்கும் சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இன்னும் குழந்தையே பிறக்கல, சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். வரப்போகிற காரியங்களை குறித்து சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தேவ பிரசன்னம் ஆயத்தப்படுத்துகிறது. There is something great, big. We all know. இயேசுவானவர் சொன்னது என்ன சொன்னாரு? பெண்களிலே பிறந்தவனிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் வேற பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. He was certified by the Lord Jesus himself.
அவ்விதமான ஒரு தீர்க்கதரிசியை குறித்தான தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதே போல பாருங்க, இது வந்து ரொம்ப பெரிய காரியங்கள், அரிய பெரிய காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பாய் லூக்கா 2:9 வாசிக்கலாம். நம்ம லூக்கா 2:9 நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ்ல நம்ம அடிக்கடி வாசிக்கிற காரியங்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தருடைய மகிமை, இப்ப ஆண்டவர் சொல்லிருக்கலாம், ஒரு தேவதூதனை மட்டும் அனுப்பிச்சு நீ போய் இந்த மெசேஜை நீ சொல்லிட்டு வா, அவ்வளவுதான். ஆனா God is sending his glory with a messenger. Glory of God is revealed there. பாருங்க, it is not the Lord himself, but his glory was present in that place. அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? 17-18 அதே 2வது அதிகாரத்துல 17-18 வசனங்களை பார்த்து வாசிக்கலாம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, அதுக்கு முந்தின வசனங்கள்ல நம்ம வாட்ச் பார்த்தோம்னா, தூதன் வந்து அறிவிங்கன்னு சொன்னதான், எழுந்து போவோம் வாருங்கள்னா. Immediately the shepherds obeyed. This was a time, ஒரு shepherd வந்து ஒரு கொலையை கண்ணால் பார்த்தால் கூட, அதுக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொன்னால் கூட அந்த சாட்சி எடுத்துக்கொள்ளப்படாது. If he witnesses a murder, literally, shepherds ஓட நிலைமை அவ்வளவு ஒரு தாழ்ந்த நிலைமை. ஆனா கீழ்ப்படிந்தார்கள். தேவ பிரசன்னத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை எழுந்து போய் அந்த குழந்தையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். இவங்களுக்கு எங்க இருந்தது ஞானம் வந்தது? வரப்போகிற மெசியா குறித்து பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும்? They are after all shepherd. That's what the words are. Everybody is surprised. பிரியமானவர்கள், என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி அதேதான். Not because you are capable, not because I am capable. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் நற்செய்தி உலகமெங்கும் போய் அறிவியுங்கள். அது நம்ம நினைக்கலாம், நான் வெறும் ஷெப்பர்டு தான் ஆண்டவரே, என் பேச்சை யாரு கேட்டு, நான் சொல்லி யாரு நம்பி வரப்போறாங்க நம்ம நினைக்கலாம். அது நம்ம வேலை இல்லை. ஷெப்பர்ட்ஸ் அதை பத்தி யோசிக்கல. என் சாட்சி கோர்ட்லயே எடுபடாது, நான் போய் என்னத்தை பார்த்து, நான் போய் யார்கிட்ட சொல்லி, யாரு நம்பி இது தேவையா எனக்கு, நான் பாட்டு இங்கே உட்காந்து, அப்படி இல்லை. கொடுக்கப்பட்ட கட்டளைகளை, யோனா இந்த மாதிரி கர்த்தருடைய கட்டளைக்கு நான் கீழ்படுகிறதா, இல்ல என்னுடைய லாஜிக்கல் ஆர்குமெண்ட் வந்து கரெக்டா இருக்கு, இதுக்கு நான் இதை பத்தி யோசிக்கிறதா? இன்றைக்கு நாம் அவிதமாய் தான் யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா மேய்ப்பர்களை பாருங்க, தங்களுடைய வார்த்தை எங்கேயும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எடுபடாது என்று தெரிந்திருந்தும் கீழ்ப்படித்தாங்க. தேவதூதன் சொன்னான், தேவனுடைய மகிமையை நான் கண்டேன், நான் அதை அறிவிப்பேன். அந்த ஒரு வைராகியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் பாருங்க, இந்த எல்லா காரியங்களிலுமே வந்து never like before ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். இதை குறித்து முன்பே பார்த்தேன். நம்மை குறித்து நாம் அறிகிறதை விட அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற, அந்த பிரசன்னத்தை குறித்து தியானிக்கிற அந்த ஒரு இருதயம் நமக்கு எப்பொழுதுமே வேண்டும். தேவ பிரசன்னத்தை குறித்து 1-2 வசனங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். இன்னைக்கு சங்கீதம் 68:8 வாசிப்போம் என்றால், தேவ பிரசன்னம் எவ்விதமா இருக்கும் என்பதை குறித்து அது நமக்கு சொல்லுகிறது. பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாய் வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாகி இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தெபோராள் சொன்ன அதே காரியங்களை இங்க நாம் பார்க்கிறோமா? அதே மாதிரி ஏசாயா 19:1 வசனம், ஏசாயா 19:1 ஒருவர் எடுத்து வாசிப்போம் என்றால், எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாய் குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள் கரைந்து போகும். தேவ பிரசன்னத்தின் வல்லமை. இந்த நாள்ல நாம் கடைசி அந்த வசனத்தை பார்த்து, I started with this verse and I am closing with this verse, this series. எரேமியா 5:22. இதே வசனம், இதே பேக்ரவுண்ட் உள்ள கான்டெக்ட்ல ஒரு வசனத்தை நம்ம யோபுவினுடைய புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆக்சுவலி யோபு சொல்றார், ஆகாய விரிவை நான் எடுத்து நிறுத்திய பொழுது
நீ எங்கிருந்தாய் யோபு? சமுத்திரங்களின் அலைகளை நான் தடுத்து நிறுத்திய பொழுது நீ எங்கிருந்தாயோ? ஆண்டவர் யோபுட்ட கேட்பார். அதே காரியத்தை எரேமியாவோட புத்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவ பயமில்லாத, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்காத, தேவ பிரசன்னத்தை அசட்டையாய் எண்ணின ஜனங்களை பார்த்து தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன ஒரு வார்த்தை. எரேமியா 5:22. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாண சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? பாருங்க, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் கேட்கிற கேள்வி அதுதான். என் பிரசன்னத்திற்கு நீங்கள் எப்படி வருகிறீர்கள்? ஒன்று, பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை செய்வீர்கள். என் பிரசன்னத்துக்கு அபதமாய் வருகிறீர்களா? இரண்டாவது, என்னுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் என் பிரசன்னத்துக்கு வருகிறீர்களா? ஏன்னா அந்த அன்பை உணர்ந்த ஜனங்களாய் நாம் இருப்போம் என்றால் நமக்குள்ளாய் இருக்கிற அந்த ஆவியானவர், தேவன் ஆவியானவர் நமக்கு அந்த டிசைன்மெண்ட்டை கொடுப்பார். நன்மையும் தீமையும் அறிகிற, அவரை பிரியப்படுத்துகிற, காயப்படுத்துகிற காரியங்களை அறிகிற, வீணான கேள்விகளிலும் விதண்டாவாதங்களிலும் நேரத்தை செலவிடாமல் நமக்குள்ளாய் இருக்கிற அந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிற கேள்விகளிலும், அவரை இன்னும் அறிகிற கேள்விகளிலும், அவரை இன்னும் கற்றுக்கொள்ளுகிற கேள்வி. நான் வசனத்துல ஆளப்படணும், நான் ஜெபத்துல ஆளப்படணும், நாம் அதை அனல் மூட்டி எழுப்ப எழுப்ப கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற ஒரு காலத்திற்கு நாம் கடந்து வரோம். இப்ப நம்ம பார்த்த அந்த உதாரணங்கள் எல்லாம் பாருங்க, சாதாரண மனுஷர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய வைத்தது தேவனுடைய பிரசன்னம். பாருங்க பிரியமானவர்களே, அந்த பிரசன்னம் உங்களுடைய இருதயத்திற்குள்ளும் என்னுடைய இருதயத்திற்குள்ளும் இருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த பிரசன்னத்தை கொண்டு நாம் என்ன அவருக்காய் சாதித்திருக்கிறோம், என்ன ஓடி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம், எத்தனை பேருக்காய் திறப்பில் நின்று கதறி அழுது ஜெபித்திருக்கிறோம், எத்தனை அற்புதங்களை நாம் நடப்பித்திருக்கிறோம், எத்தனை பேருடைய காயங்களை நாம் கட்டி இருக்கிறோம், அல்லது இதற்கு நேர் ஆப்போசிட்டா எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகள், is it edifying others or is it hurting others? நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செய்கைகள் பிறருக்கு மாதிரியா இருக்கிறதா அல்லது துர்மாதிரியா இருக்கிறதா? நம்முடைய சிந்தைகள் தேவனை குறித்த பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதா அல்லது தீங்கான காரியங்களை திட்டமிடுகிறதா இருக்கிறதா? தேவ பிரசன்னத்துக்குள்ள நாம் வரணும்னா அடிப்படை தேவை நமக்கு அவருடைய அன்பை நோக பண்ணுகிற ஒரு வார்த்தை என்னிடத்துல இருக்கிறதா, பார்வை இருக்கிறதா, கேட்குதல் இருக்கிறதா, செயல் சிந்தைகள் இருக்கிறதா? அந்த எண்ணத்தோடு வரும் பொழுது நாம் பயன்படுத்தப்படுகிற கருவிகளாய் மாற்றப்படுவோம். நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? அவரை நோக்கி பார்க்கலாமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியாவின் காலத்துல அவரை அசட்டை செய்தது போல, அவருடைய பிரசன்னத்தை அசட்டை செய்தது போல, நாமும் ஏதோ இன்டுவெல்லிங் ஸ்பிரிட், நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ எனக்குள்ள இருக்கிறார் அபதமா இருக்கிறோமா? இல்ல தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஒரு நாள் என்னை நியாயம் தீர்க்க போகிறவர் என் இருதயத்திற்குள்ள எனக்குள்ளா இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறது. அந்த உணர்வு, அந்த அனுபவம் இருந்த ஆதாமும் ஏவாளும் யார் அவங்களுக்கு எது பாவம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு ஒரு புத்தகம் தேவைப்படல பாவத்தை குறித்து. They inherently knew what hurts the love of God. இன்று உங்களுக்கு எனக்கு அந்த உணர்வு இருக்கா? என்னுடைய சிந்தையும் சொல்லும் செயலும் நடவடிக்கைகளும் தேவனுடைய அன்பை காயப்படுத்துகிறதா, அவருடைய பிள்ளைகளை காயப்படுத்துகிறதா அல்லது கட்டி எழுப்புகிறதா? ஒரு ஜெபமாய் இந்த பாடலை நாம் பாடுவோமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்துடுது. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் வாய்களை திறந்து தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை
ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த 5 வாரங்கள் தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை குறித்து ஆழ்ந்து தியானிக்க கர்த்தருக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். அப்பா, எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் மூலமாய், உம்முடைய ஆவியின் மூலமாய் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த எரேமியா 5:22 வாசிக்கிறது போல உம்முடைய பிரசன்னத்தை குறித்து உணர்வில்லாத ஜனங்களாய் நாங்கள் இல்லாத படிக்கு அப்பா, விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பு தேவ பிரசன்னத்தை எங்கள் இருதயத்திற்குள்ள கொண்டு வந்த அந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் அசதியாய் இருந்து விடாதபடிக்கு இந்த நாளில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கருவிகளாய் நாங்கள் மாறும்படிக்காய் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அதன் வல்லமையை அறிந்தவர்களாய் அப்பா, வெறும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தல்ல, அதன் பலனை மறுதலித்தல்ல, அதன் பலனை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க உம்முடைய கரத்தின் கருவிகளாய் பயன்படுத்தப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிற பொழுது நாங்கள் வாசித்தது போல தேவ பிரசன்னத்துல சீனாய் மலையும் கரைந்து போகும் ஆண்டவரே. எகிப்தின் பர்வதங்கள், அவர்கள் எகிப்தின் விக்கிரகங்கள் உடைந்து போக ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக எழுப்புகிற காரியங்களை தேவ பிரசன்னம் நொறுக்க வல்லது தகப்பனே. அது எதுவா இருந்தாலும் எதிரியின் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போட வல்லதா இருக்கிறது. எங்களுக்கு எதிராக எழுப்புகிற நோய்களை, நோக்காடுகளை, சத்துருவின் தடைகளை தகர்க்க வல்லதா இருக்கிறதப்பா. அந்த தேவ பிரசன்னத்தை பற்றி கொண்ட ஜனங்களாய், உணர்ந்து கொண்ட ஜனங்களாய், இன்னும் அதிலே ஆழப்பட, அதன் வல்லமையை நாங்கள் தரித்துக் கொள்ள, உம்முடைய கரத்தின் கருவிகளாய் பயன்படுத்தப்பட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அபதமான அக்கினி எங்களுக்குள்ள பற்றி எரியும் பொழுது அதை எங்க பிள்ளைகளை பற்றி கொள்ளுமே. இந்த உலகத்தின் அசுத்தங்களில் இருந்து அவர்களை விலக்கி காத்துக் கொள்ளுமே. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீண்டும் மீண்டுமா இந்த செய்திகளை நாங்கள் தியானித்து, இந்த வசனங்களை தியானித்து உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையை தரித்துக் கொள்ள கர்த்தரைகளை ஏவுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவையோடு வந்திருக்கிற குடும்பங்களை, ஜனங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய ஆவிக்குரிய, சரீரத்திற்குரிய அப்பா, பொருளாதார, வேலை காரியமாய் வேறு என்ன தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறீர், அதை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை மூடி வழி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால பிதாவின் பாதங்களில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை எங்கும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம். ஓ வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை எங்கும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம், தானும் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தானும் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். Amen. Praise the Lord.